அரசுகிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு எங்களை கொண்டு வந்துட்டாங்க. எங்களுடைய இடங்கள் எல்லாம் பறி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். திமுக முழுக்க முழுக்க மீனவர்களை வஞ்சிக்குது. மீனவ சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒருத்தருக்கு கூட மீனவளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கல. அதாவது திமுகவுடைய 134 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு மீனவர் கூட இல்ல. 50 ரூபாய்க்கு மேல எங்களுக்கு டீசல்ல வரிய போட்டிருக்கிறீங்க, சாலை வரிய போட்டு எங்களை கொடுமைப்படுத்துறீங்க. மீன் வளத்தை பெருக்கிறதுக்காக, மீன்களை ஏற்றுமதி செய்யறதுக்காக எத்தனை முதலீட்டாளர்களை இதுவரைக்கும் நீங்க கூட்டு வந்திருக்கிறீங்க? ஆண்டுக்கு இவ்வளவு அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நீங்க பட்ஜெட்ல என்ன ஒதுக்குறீங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. மீனவர்கள் கடல் ஆமைகளை சாகடிக்கிறாங்க, எங்களை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள நீங்க கைது பண்றீங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சமூகம். சட்டசபையில எங்களுக்கு பேசுறதுக்கு பிரதித்துவமான ஆளே இல்லை. ஆந்திரால போயிட்டு இப்படி பண்ணோம், இல்ல இந்த சைடு போனா இலங்கையில இப்படி பண்ணோம், இந்த சைடு போனா பாகிஸ்தான் ஜெயில போனோம். இதுவா எங்களுடைய வாழ்க்கை? வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்க தோத்துருவீங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அனைத்து மீனவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பி. நாஞ்சில் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அதாவது தமிழகத்தில் கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைகளை தமிழக அரசும் மத்திய அரசும் எப்படி கையாள்கிறது? தேர்தல் அறிக்கையில மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே மீனவர்களை ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. மீனவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பட்டா வழங்கப்படும் சொன்னாங்க. விசைப்படகுகள் கட்டுறதுக்கு மானியங்கள் வழங்கப்படும் சொன்னாங்க. எல்லாமே அறிவிப்பும் காணல் நீராக தான் இருந்துகிட்டு இருக்கு. இது மீனவர்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மறையான நிலையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் திமுக அரசு கொடுத்த அறிக்கையா இல்ல மத்திய அரசு கொடுத்த அறிக்கையா? எந்த கட்சின்னு பாகுபாடு கிடையாது. திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும். ஆனா இப்போது ஆளக்கூடிய திமுக இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒண்ணு கூட நிறைவேற்றல. ஏன்னா கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொன்னீங்களே எப்படி மது ஆலைகளை மூடுவேன்னு சொல்லி சொன்னாங்களோ, ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்களோ, அந்த மதுல தான் ஆட்சியே நடக்குன்னு சொன்ன மாதிரி எங்களை வச்சுதான் அரசியலே நடக்குது. மீனவ சமூக மக்களை வச்சுதான் அரசியலே நடக்குது. பொதுவா தமிழகத்தினுடைய கடல் பரப்பு 1076 கிலோமீட்டர் நீளத்தில் ஏறக்குறைய நாங்கள் 650லேருந்து 700 மீனவ கிராமங்கள் இன்னைக்கு வந்துட்டோம். உள்நாட்டு நீர்நிலை குளம் குட்டைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 கோடி மீனவர்கள் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி உள்ள ஒரு சமூகம். 8 கோடி பேர்ல 1 கோடி பேர் மீனவ சமூக வாக்கு வங்கி. ஏறக்குறைய நாங்கள் 16-18 உட்பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறோம். எங்களை ஒருங்கிணைச்சா நாங்கள் தான் மிகப்பெரிய சக்தி. தமிழகத்தினுடைய வரலாறுல உலக வரலாற்றையே எடுத்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் கடல் பகுதிகளில் தான் நாகரிகம் தோன்றியது. அந்த நாகரிகத்தின் தொட்டிலா விளங்கக்கூடிய நாங்கள் இன்னைக்கு கடற்கரை புறம்போக்கில் தான் நாங்கள் இன்னைக்கு கேட்பாரட்டு இருக்கிறோம். சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அரசுகிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு எங்களை கொண்டு வந்துட்டாங்க. எங்களுடைய இடங்கள் எல்லாம் பறி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். சத்தான உணவு கொடுத்த கடலை இப்போ மாசுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. கடலை முழுக்க இவங்க மாசுபடுத்திக்கிட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அரசியல் தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்க, பொது அமைப்புகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கிளீனாக இருக்கக்கூடிய இடத்துல மெரினா பீச்சில் போயிட்டு அப்படியே ஒரு குப்பையை எடுக்கிற மாதிரி ஒரு சீனை போடுறது.
நாங்க சொல்றோம், வாங்க கடல்ல எங்கெல்லாம் கடற்கரை ஓரத்துல எவ்வளவு குப்பை இருக்குது அங்க வாங்க எடுங்க. ஏன் வந்து மெரினா பீச் தான் உங்களுக்கு தெரியுதா, எலைட்ஸ் பீச் தான் தெரியுதா, வேற எங்கேயுமே குப்பை இல்லையா? அந்த மாதிரி வெறும் கண் துடைப்புக்கான விஷயங்கள் நடத்தாம திமுகவை வந்து மக்கள் விரும்பி ஏத்துக்கிட்டு தான் வந்து ஆட்சி கட்டில அமர வச்சாங்க. எதுக்கு? அண்ணா திமுகவுக்கு மாற்றா. ஆனா திமுக முழுக்க முழுக்க மீனவர்களை வஞ்சிக்குது. மீனவ சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒருத்தருக்கு கூட மீனவளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கல. மீனவர்களை வந்து தொடர்ந்து பார்க்கறது கூட ஒரு சரி, அவர் தான் மீனவர் அல்லாத அமைச்சர், ஒரு மீனவரை ஒரு யாராவது ஒருத்தரை நியமிச்சு இந்த 14 கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவரில் பிரச்சனைகளை வந்து முதல்வருக்கு எடுத்துட்டு போயிட்டு சொல்லி காப்பாற்றுறதுக்கு கூட ஒரு அமைச்சரை போடலை. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கவே இல்லை. இலங்கை கப்பற்படை தொடர்ந்து தமிழக மீனவரில் தாக்குறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குறாங்க, ஐஸ் கட்டையால் அடிக்கிறாங்க, ஐஸ் மேலே பழுக்க வைக்கிறாங்க, கை விலங்கு கால் விலங்குலாம் பூட்டி போடுறாங்க, படகை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அரசுடைமை ஆக்கிடுறாங்க, மீனவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க, இன்னும் அபராதம் விதிச்சுட்டாங்க, கட்ட முடியாத அளவுக்கு அபராதத்தை போடுறாங்க. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போதாவது அந்த அபராத தொகை தமிழ்நாடு அரசு கட்டிச்சு மீனவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை எடுத்து பேசுறது கூட ஆள். அதாவது திமுகவுடைய 134 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு மீனவர் கூட இல்லை. ஒரே ஒரு மீனவர் இருக்கிறாரு. யார் அது? திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் இருக்கிறாங்க. அவரை வந்து கட்சி வந்து மாநில மீனவரணி துணைத் தலைவராக தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர ஒரு மந்திரியா அறிவிக்கல. எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்ல. 14 கடலோர மாவட்டத்தில் ஏறக்குறைய 1 கோடி பேர் இருக்கிறோம். நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய 1 கோடி பேருடைய வாக்கு வந்து முழுமையா வந்து எப்பவுமே மீனவர்கள் வந்து அதிமுகவை விரும்புவாங்க. ஆனால் இந்த வாட்டி அதிமுகவை விட்டுட்டு திமுகவோட கூட்டணிக்கும் திமுகவோட சரி ரொம்ப நாளா வந்து திமுக வராம இருக்குது, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வீணாகி போச்சு. புது வரவா இப்போ வந்து பல கட்சிகள் வருது. விஜய் வரப்போறாரு, சீமான் வரப்போறாரு, மற்ற வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் இவர் என்ன சொல்றது, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அண்ணன் இருக்கிறாப்புல, அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, திருமாவளவன் அண்ணன் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, வைகோ அண்ணன் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இதில் வந்து தமிழகத்தில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் எதிர்பார்க்குற மாதிரி நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாட்டி இந்த நிதிநிலை அறிக்கை இப்போ வரப்போகுது இல்லையா, இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நாங்கள் பார்க்கறது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக வந்து மீனவர் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெறலை. இந்த கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெறாத காரணத்தினால மீனவர்கள் வந்து கூட்டுறவு சங்கத்தில் இல்லாததுனால இன்னைக்கு பாகிஸ்தான் சிறையில் இருக்கிறாங்க மீனவர்கள். அந்த பாகிஸ்தான் மீனவர்களோ இல்லது இந்திய மீனவர்கள் ஒரு வெளிநாட்டு சிறை வைக்கப்பட்டால் அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து தினப்படி 350 ரூபா கொடுக்கணும். அந்த 350 ரூபாயை நம்ம அரசிட்ட விண்ணப்பிச்சா இவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இல்லை, அதனால அவருக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்தி இருந்தீங்கன்னா நாங்க வந்து கூட்டுறவு சங்கத்தில் சேர்ந்துருப்போமே. அன்னைக்கு 10 வயசுல இருந்தவன் இன்னைக்கு 10 வருஷம் நீங்க தேர்தல் நடத்தாதனால 20 வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து அரசாங்கத்து மேல இருக்குது. அதனால இப்ப பாகிஸ்தான் ஜெயில இருக்கக்கூடியவங்க, வேற பஹ்ரைன் ஜெயில இருக்கக்கூடியவங்க, மற்றபடி அரேபிய கண்ட்ரில இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி சிறை வைக்கப்பட்ட மீனவருக்கு ஏறக்குறைய நானே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்தேன் மீனவத்துறை கமிஷனரை பார்த்து. ஆமா, இந்த மாதிரி ஒரு 70 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆங்காங்கே பல்வேறு சிறைகளில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த 350 ரூபா உதவித்தொகையை விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து மீனவத்துறையில் என்ன சொல்றாங்க, அவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இல்லை, அதனால கொடுக்க முடியாது, முதல்வர்கிட்ட ஸ்பெஷல் கிரீவன்ஸில் கொடுத்துருக்குறோம், அவர் முதல்வர் கருணை அடிப்படையில் செய்யட்டும், செய்வார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லி கமிஷனரும் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் எங்களுக்கு வந்து எங்களை நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் சேர்க்காதது உங்கள் தப்பு, நீங்கள் தேர்தல் நடத்தாதது உங்கள் தப்பு, எங்கள் தப்பு கிடையாது.
நாங்கள் சேரலன்னு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லி எங்களுக்கு தர மறுக்கிறீங்க. எந்த திட்டம் போட்டாலும் இப்போ அரசு ஊழியர்களுக்கு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அதை முன்தேதிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மீனவருக்கு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறதே காலதாமதப்படுத்தி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் ஜீவோவே போடுறீங்க. குறிப்பாக நான் சொல்கிறேன், மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கிறது முக்கிய மூலப்பொருள் டீசல். இந்த டீசலை எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாலை வரி, கலால் வரி, பசுமை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே சேர்ந்து 50 ரூபாய்க்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து டீசலில் வரியை போட்டிருக்கிறீங்க. கடலில் என்ன ரோடா போட்டிருக்கீங்க? தொடர்ந்து நான் கேட்குறேன், கடலில் என்ன ரோடா போட்டிருக்கீங்க? வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. கிணறு வெட்டின கிணற காணும், அதே மாதிரி கடலில் ரோடை போட்ட ரோடை காணுங்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த சாலை வரியை முதல்ல எடுங்க, பசுமை வரி எடுங்க, கலால் வரி எடுங்க. இந்தியாவுக்கு ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சமூகம் மீனவ சமூகம். இந்த சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 6,000 சொச்சம் கோடி ரூபாய் வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியா அதிகமான அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்கக்கூடிய சமூகமா நாங்க இருக்கிறோம். குறைஞ்ச மீனவர்கள், குறைஞ்ச விசைப்படகுகள், இதை வச்சு நாங்க உங்களுக்கு ஈட்டி கொடுக்கிறோம். உள்நாட்டு தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுல அந்நிய செலவாணியை வாங்கி கொடுக்குறோம். இப்படிப்பட்ட சமூகத்துக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? சாலை வரியை போட்டு எங்களை வந்து கொடுமைப்படுத்துறீங்க. உற்பத்தி விலைகளுக்கு டீசலை கொடுங்க, சத்தான உணவு கொடுக்கறது, கடலை வந்து நீங்க சுத்தப்படுத்தி வைங்க. கடல்ல எல்லா கம்பெனியுடைய கழிவுகளையும் கொண்டு போய் மொத்தமா கொட்டுறதுக்கு கலக்கிறதுக்கு விடுறீங்க. மீன் கழிவுகள்ல இருந்து நாங்க வந்து நல்ல தரமான உரம் தயாரிக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் வந்து விவசாயிகளுக்கு வாங்கி மானிய விலையில கொடுக்கலாம், மீன் அமிலத்தை வாங்கி கொடுக்கலாம். ஆனா அதை விட்டு போட்டு யூரியாவையும் பொட்டாசியத்தையும் நீங்க கலந்து நிலத்தை மலடாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து நோயாளி ஆக்குறதை விட்டுட்டு இயற்கையான முறையில் ஊக்கப்படுத்துறதுக்கு தமிழக அரசு முன்னுக்கு வரணும், மத்திய அரசு முன்னுக்கு வரணும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும். ஏன்னா உங்கள் கோரிக்கையை வந்து அங்கே முன்வைத்து கேட்பதற்கு இன்னைக்கு வந்து 134 சட்டமன்ற உறுப்பினரில் திமுக ஒருத்தர் தான் இருக்காரு. அதே போல் வந்து அந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருத்தர் கூட மீனவர் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு சில அத்திபூத்த மாதிரி அங்கங்க வந்திருப்பாங்க. அது வந்து அந்த வார்டு உறுப்பினர் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாநகராட்சி தலைவர், நகராட்சி தலைவர் அந்த மாதிரிலாம் வரலைங்களா? கிடையாது. உள்நாட்டு நீர்நிலையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சரவணன்ங்கிறவர் உள்நாட்டு மீனவர், அவர் வந்து மேயரா இருக்கிறாரு. இப்படிதான் இருக்கிறத தவிர மேயர் வந்து மீனவர். ஆமா. எந்த மாநகராட்சி? திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு மேயர் வந்து மீனவர் தான். ஆமா. ஒரு மீனவர் கொடுத்து உள்நாட்டு மீனவர். ஆமா. கடற்கரை சார்ந்த சமூகத்துக்கு எதை எடுத்தாலும் எல்லா கட்சிகளும் எந்த கட்சிக்கும் பாகுபாடு கிடையாது. ஒரு மீனவர் அணி, ஏன் ஒரு விவசாய எடுத்து விவசாய அணின்னு போட்டுருவீங்களா? அவருக்கு வந்து விவசாயத்தில் இருக்கிறவரை தூக்கி நீங்கள் வந்து மின்துறை அமைச்சராக்காமல் இருக்கிறீங்களா? இல்லை வந்து கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக்காமல் இருக்கிறீங்களா? இல்லை வந்து மின்சாரத்துறை அமைச்சராக்காமல் இருக்கிறீங்களா? போக்குவரத்துறை அமைச்சராக்காமல் இருக்கிறீங்களா? எல்லா துறைக்கும் போடுறீங்க. ஆனால் மீனவரை மட்டும்தான் மீனவர் அணியில் போடுறீங்க. ஏன்? செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்த ஒரு அண்ணா டி ஜெயக்குமார் அவர்களை 14வது சட்டப்பேரவை உறுப்பினராக சபாநாயகராக ஆக்குனாங்க. அவருக்கு வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஆக்குனாங்க, பால்வளத்துறை அமைச்சர் ஆக்குனாங்க, கல்வித்துறை, மின்சாரத்துறை, சட்டத்துறை, இன்னும் பல்வேறு 8-9 துறைகளை கொடுத்து அழகு பார்த்தாங்க. அதே மாதிரி திமுக ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது? கேபி சாமி வந்து மீன்வளத்துறை அமைச்சர் இருந்தார், அவருக்கு மீனவ சமூகம் தானே. அவருக்கு ஒரே ஒரு பதவி தானே கொடுத்தீங்க. ஆனா ஒரே ஒரு மீனவருக்கு 8-9 பதவி அதிமுக கொடுக்க முடிஞ்சதுல, திமுக ஏன் கொடுக்க முடியல? வந்து வந்து திமுக காட்டிலும் அதிமுக வந்து மீனவ சமூக மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. செல்வி ஜெயலலிதா மேடம் இருக்கிற வரைக்கும் மீனவருடைய பொற்கால ஆட்சியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்த திமுகவும் ஒன்றும் செய்யலை, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் ஒன்றும் செய்யலை, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் வந்த அதிமுகவும் ஒன்றும் செய்யலை. இது எங்களுக்கு சாபக்கேடு. எங்கள் சமூகத்தை பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு தெளிவான அமைச்சரை போடணும். வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மீனோடைய ஓட்டு வங்கியை வந்து எந்த பக்கம் திருப்பலாம், எந்த பக்கம் திருப்பினா எந்த கட்சி வந்து நமக்கு செய்யும்,
இப்பவே வந்து நம்ம ஒண்ணுமே செய்யல. கடைசி நேரத்தில் இன்னும் இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்துக்குள்ளாடியே நீங்க வந்து எங்களை வந்து காசு கொடுத்து மடைமாற்றம் பண்ணலான்னு நினைக்கிறது வந்து நீங்க நினைக்கலாம். ஓட்டு கேட்கும்போது மட்டும் எல்லாரும் வந்து என்ன உட்பட எல்லாரும் வந்து கேட்குறீங்க. நாங்க வந்தா நல்லது பண்ணுவோம் நல்லது பண்ணுவோம் நல்லது பண்ணுவோம்னு சொன்னீங்க. நாங்க கேட்குறோம், மீன்வள பூங்கா ஒன்று கொடுங்கன்னு கேட்குறோம். மீனை ஏற்றுமதி செய்யறதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களும் மீன் பிடிச்சிட்டு வர்றோம். இந்த மீனை ஏற்றுமதி பண்றதுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக ஒரு இடத்த மீன்வள பூங்காவை அறிவிங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து கணினிமயமாகக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து நீங்க என்ன பண்றீங்க, மென்பொருள் பூங்காவை ஆக்குறீங்க. எஃகு தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடங்களை போய் எஃகு பூங்காவுன்னு அறிவிக்கிறீங்க, டைட்டில் பார்க்குன்னு அறிவிக்கிறீங்க. ஏன் எங்களை வந்து மீனவ சமூக மக்கள் வந்து பிடிச்சிட்டு வரக்கூடிய சத்தான உணவை நீங்க ஏற்றுமதி செய்யறதுக்கு நீங்க வந்து ஏன் ஒரு மீன்வள பூங்கா அறிவிக்க கூடாது? எந்த இடத்துல அறிவிக்க கேக்குறீங்க? சென்னையிலே அமைக்கலாம். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை நீங்க அறிவிக்கலாம் மீன்வள பூங்காவா. நான் கேட்கிறேன், ஆண்டுக்கு இவ்வளவு அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நீங்க பட்ஜெட்ல என்ன ஒதுக்குறீங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. வெறும் வந்து மீன்பிடி தடை காலம், மீன்பிடி குறைந்த காலம், புயல் கால சேமிப்பு நிவாரண நிதி, டீசல் மானியம், இதை தாண்டி என்ன செய்யறீங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ள, அதை தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கையில் மீனவ சமூக மக்களுக்கு இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க தமிழக அரசாங்கத்திலிருந்து? தமிழக அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது, மீனவர்கள் பிடிச்சிட்டு வர மீனை நல்ல முறையில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உலக நாடுகளோட ஒப்பந்தம் போடணும். நீங்கள் போய் 1000 முதலீட்டாளரை இழுத்துட்டு வர்றீங்கல்ல, பிரதமரும் போகிறாரு, போயிட்டு முதலீட்டாளரை இழுத்துட்டு வர்றாரு. நம்ம முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, பெரிய முதலீட்டாளர்களை கூட்டு வர்றீங்க. எதுக்கெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முதலீட்டாளரை கூட்டு வரக்கூடிய நீங்கள் மீன் வளத்தை பெருக்கிறதுக்காகவும் மீன்களை ஏற்றுமதி செய்கிறதுக்காக எத்தனை முதலீட்டாளர்களை இதுவரைக்கும் நீங்கள் கூட்டு வந்திருக்கிறீங்க? நாங்களே மீனவர்களே படகை போட்டுக்கணும், நாங்களே ஆளை போட்டுக்கணும், நாங்களே டீசலை பிடிச்சிக்கணும், நாங்களே ஐஸ் ஏற்றிக்கணும், நாங்களே தொழிலுக்கு போகணும், நாங்களே மீனை பிடிச்சிட்டு வரணும். ஆனால் நீங்கள் அந்நிய செலவாணியை மட்டும் நீங்கள் வாங்கிக்குவீங்க. நாங்களே போய் வித்துட்டும் வந்துடணும். நீங்கள் என்ன உதவி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இறால் பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் குளங்குட்டைகள் வைக்கிறதுக்கும் அதுக்கு தான் நீங்கள் சப்சிடி கொடுக்குறீங்க. ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கிறேன்னு சொன்னீங்க. என்ன எத்தனை விசைப்படகுகளை உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க? அதுக்காக கடலில் எத்தனை கிரவுண்டை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க? கடலுக்குள்ள எவ்வளோ செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கி இருக்கிறீங்க? கடற்கரையெல்லாம் வந்து இன்னைக்கு அழிஞ்சிட்டே இருக்குது. கடல் வந்து உள்ளே வந்துட்டு இருக்குது, நிலப்பரப்புலாம் போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து கடற்கரை ஓரம் முழுக்க வந்து கற்பாறைகளை கொட்டிக்கிட்டு ஆமை பிறந்த இடத்துல தான் திரும்ப வந்து முட்டை போட வரும். அந்த இடத்துல நீங்கள் வந்து கல்லை போட்டு அடைச்சிட்டீங்க. இப்போ அது வந்து கரைக்கு வர முடியாமல் திருப்பி சுற்றி அங்கேயே வந்து முட்டி மோதிக்கிட்டு அது வந்து இல்லை, அது கடலில் கிடக்கூடிய பிளாஸ்டிக்கை முழுங்கிடுது. அதுக்கு போய் மீனவர்களை பொறுப்பேற்க முடியும்? மீனவர்கள் வந்து கடல் ஆமைகளை சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டுட்டு 53 வகையான மீன்களை பிடிக்கக்கூடாதுங்கிற தடையில் அதையும் வச்சுக்கிட்டு எங்களை வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள நீங்கள் கைது பண்ணுறீங்க. என்னைக்காவது இந்த ஆமை எப்படி மீனவருடைய வலையில படுது நீங்கள் ஏதாவது ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணிருக்கீங்களா? இறந்துருக்க ஆமைகளை வெட்டி பாருங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் எத்தனை ஆமைகளுக்கு என்ன மாதிரிலாம் வந்து இறப்பு நடந்திருக்கு தெரிய வரும். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம உடனே மீனவர்களை பிடிக்கிறது, கைது நடவடிக்கை கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சமூகம். எங்களுக்கு பிரதித்துவமே இல்லை. சட்டசபையில் எங்களுக்கு பேசுறதுக்கு பிரதித்துவமான ஆளா இல்லை. முதல்வராது அதை கரிசீலனை பண்ணி மீனவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். சரி, மீனவர் அல்லாத அமைச்சர் அவருக்கு தெரியல, சரி பரவாயில்ல, நீங்க போட்டீங்க. இதுவரைக்கும் எத்தனை திட்டங்கள் செயல்படுத்திருக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு எத்தனை துறைமுகங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க? தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எவ்வளவு டீசல் மானியம் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு? அது அவங்களுக்கு போதுமானதா? இந்தியாவுடைய உணவு தேவையில மிகப்பெரிய அளவு அவங்களுடைய உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கு என்ன பண்ணி இருக்கிறோம்? எதுவுமே செய்யாம. அனிதா ராதாகிருஷ்ணன் சந்திச்சிருக்கீங்களா? அவரை நான் பல முறை சந்திச்சிருக்கிறேன். அவர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்குறோம். அவர் கனிவா வாங்குறார். பாவம், அவருக்கு வந்து அவர் நல்ல மனுஷன்.
வாங்குறாரு, பாக்குறாரு. ஒரு அமைச்சராச்சு, அதிகாரம் உள்ள ஒரு பதவி தானே, அவரு உங்க கோரிக்கை நிறைவேற்றலாமே. பாக்குறேன் தம்பி, செய்யறேன் தம்பி, அவளா வாங்குறாரு, கையெழுத்து போடுறாரு. ஆனா அவரால் என்ன பண்ண முடியும்? அந்த கடிதம் முதலமைச்சருக்கு போகும். கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல. முதல்வர் வந்து இந்த துறையை வந்து நல்லாக்கணும்னு நினைச்சேன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க தூக்கி போட்டு எங்களுக்கு மீனவளத்துறை அமைச்சர் ஆக்கிருக்கலாமே, ஏன் விளையாட்டுத்துறை அமைச்சராக்குனீங்க? அந்த துறை மட்டும் இன்னைக்கு வந்து பெருசா போயிட்டு இருக்குது, பூம் ஆயிட்டு இருக்குது. விவசாய மீனவத்துறையை வந்து நீங்க வந்து ஒரு துறையா மதிக்கலையே. விளையாட்டுத்துறைக்கு வந்து அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க போட்டது மாதிரி அவரை தூக்கி இதுல போட்டிருந்தீங்கன்னா நாங்க வந்து செழிப்பா இருப்போமே, மீனவருடைய ஓட்டு வங்கி உங்ககிட்ட இருந்திருக்குமே. 8.5 கோடி தமிழ்நாட்டு மக்கள்ல 1 கோடி பேர் இருக்கிறோம் சார். அதனாலதான் கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம். ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துங்க, மீனவர்ல ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினால் எவ்வளவு மீனவ மக்கள் இருக்கான்னு கரெக்டா தெரிஞ்சிடும். கண்டிப்பா அதுக்கு ஏற்ற வகையில கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே வந்து சரிசமமா கிடைக்கும். அதுதான் வந்து நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்களை வந்து மீனவர் பழங்குடியினர் பட்டியல்ல அறிவிங்க, சி ட்ரைப்னு அறிவிங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு தேவையான கல்வியில, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கும். அரசியலையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, எங்களுக்கு தனி தொகுதி கிடைக்கும். எதுவுமே நீங்க செய்யாம பஞ்ச பராதிகள் மாதிரி ஒவ்வொரு வாட்டி மனு கொடுக்கறது நிலைமையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏடி போஸ்ட்மேன் மாதிரி வேலை பார்ப்பாரு. அதுவும் சில ஏடிகள் பாத்தீங்கன்னா வேலையே செய்யறது கிடையாது, போயிட்டு ஜேடி ஆபீஸ்ல போய் பதுங்கி உட்கார்ந்துக்கிறது, இல்லது அப்படியே போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு ஏசியில போய் உட்கார்ந்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வர்றது. கீழே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பற்றி பார்க்கறதே இல்லை. அப்படிப்பட்ட ஏடிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க. அமைச்சர் வந்து இதுவரைக்கும் காசிமாடு மீன்பிடி துறைமுகம் எவ்வளவு பெரிய மீன்பிடி துறைமுகம் வந்து பார்க்கறதே இல்லை. புதுசா மனு வாங்குதல் சரி. ஆமா, புதுசா கேட்டிருக்கக்கூடிய டியூனா துறைமுகம், அந்த துறைமுகத்தை வந்து ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டிட்டு அது வந்து நல்லாவே இல்லை, படகுகள் கட்ட முடியாம இருக்குது. இப்ப இவங்க கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு கல் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. கொண்டு வரட்டும். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் அதிகப்படியான மீன்கள், இறால்கள், நண்டுகள், கடமா எல்லாமே வருது. எங்களுக்கு விலையே இல்லை. விலையே இல்லாம எங்களுடைய டீசலுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நல்ல விலை கிடைக்குன்னா நீங்க வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இழுத்துட்டு வந்து, இல்லை உலக நாடுகளில் நீங்கள் ஒப்பந்தம் போடும்போது ஈரான், ஈராக்கு, ஜப்பான் போன்ற நாடுகளில், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் நீங்கள் ஒப்பந்தம் போட்டு வருடத்துக்கு 300 கண்டெய்னர், 500 கண்டெய்னர், மாதத்துக்கு வந்து 200 கண்டெய்னர், அந்த மாதிரி கடல் உணவை ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க. அப்போ மீனுக்கு விலை கிடைக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் உயரும், எங்களுக்கும் பொருளாதாரம் உயரும், நாட்டுக்கு நல்லது நடக்கும். எதுவுமே செய்யாம நீங்க வர்றதெல்லாம் கார் தொழிற்சாலை, தண்ணியை எடுத்து வேஸ்ட் ஆக்கிட்டு நீங்க வந்து காரை வெளிநாட்டுக்கு தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணியை கடல்ல விட்டுட்டு எங்க வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நிலக்கரியில் மின்சாரம் தயாரிக்கணும்னா கடற்கரை ஓரத்தில் வந்துடுறீங்க, சாம்பல் கழிவை கடல்ல விட்டுறீங்க. நாங்க நீண்ட தூரம் போய் மீன் பிடிக்கணும், ஆந்திராவில் போயிட்டு பிடி பண்ணணும், இல்லை இந்த சைடு போனா இலங்கையில் பிடி பண்ணணும், இந்த சைடு போனா பாகிஸ்தான் ஜெயிலில் போகணும். இதுவா எங்களுடைய வாழ்க்கை? நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. குடும்பத்தோடையும் எல்லாத்தையும் பிரிஞ்சுக்கிட்டு 15 நாள் 10 நாள் கடல்ல கடந்து கரையில வந்தா மீனுக்கு விலை இல்லை. அதாவது மீனவ சமூக மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரிந்து கொண்ட முதலமைச்சர் வந்து செல்வி ஜெயலலிதா தான். கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ வந்து நீங்க கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில ஏற்பட்ட உங்க கசப்பான அனுபவத்தை கருத்தில் கொண்டுதான் 2021 திமுகவுக்கு வாக்கு போட்டீங்க. ஆனா திமுக வந்து கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றல. கண்டிப்பா 2026 தேர்தல் நடக்க போகுது. இப்போ வந்து தமிழ்நாட்டுல 1 கோடி மீனவ மக்கள் இருப்பதா சொல்லியிருக்கீங்க. அந்த 1 கோடி பேர் வந்து வாக்காளரா இருக்க முடியாது. அந்த 1 கோடி பேர்ல வந்து அந்த 18 வயதை பூர்த்தி அடைஞ்சவங்க தான் வாக்காளரா இருக்க முடியும். அதான் உண்மை. ஸோ அவங்க வந்து 2026 தேர்தல்ல நீங்க வந்து ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்கு போடுவீங்களா எப்படி? அதாவது ஆவேசத்தில் எதையுமே வந்து சும்மா அள்ளி தெளிச்ச மாதிரி பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு திமுக மறுபரிசீலனை செய்யணும், ஆன்ம பரிசோதனை செய்யணும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சிறுபான்மையினருடைய ஓட்டை பெறதுக்காக ஐவாஷ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்கள் தோற்றுருவீங்க. ஏன்னா நான் இருக்கக்கூடிய ராயபுரம் தொகுதியிலேயே
அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு மீனவர், அவரை எதிர்த்து நின்றவர் வந்து ஒரு மீனவர் அல்லாதவர். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9-10 லாகாக்களை வச்சிருந்தவர் அந்த தொகுதியை வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள தொகுதியாக மாற்றி இருக்கலாம். அவர் அப்படி மாற்றலைங்கிறதுக்காக தான் கட்சியில் சின்ன ஒரு உறுப்பினராக இருந்தவரை இந்திய முதல்வர் தளபதி நிறுத்தினார். அவரை மீனவ சமூகம் ஜெயிக்க வச்சது. அந்த நன்றி கடனுக்காவது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீனவரை மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கியிருப்பார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். 8-9 லாகா வச்சிருந்த ஒரு ஜாம்பவான தோக்கடிச்ச சமூகம் இந்த சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார்னா திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே.பி. சங்கர் அவர்களுக்கு ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி, நல்ல பதவியை கொடுத்து அழகு பார்த்து இந்த சமூகத்தை அவர் கொண்டு போயிருக்கலாம். அதை என்ன காரணத்துக்காக விட்டாரோ தெரியல. இந்த மாதிரி தவறுகளை மீண்டும் வந்து கையில் எடுப்பாங்கன்னா 2026 மீனவர்கள் வந்து ரிவர்ஸ் அடித்து நாங்களே வந்து போட்டு போடுவீங்க. இல்லை, இப்போ வரும்போதே நாங்கள் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசுறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டோம். முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்தாதான் மீனவரை மீன்வளத்துறை அமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாதான் நடக்கும். அதாவது நாங்க வந்து திமுகவிடம் பேசுவோம், அண்ணா திமுகவிடம் பேசுவோம், விஜய் கூட்டணி எதுல போனாலும் பேசுவோம். இதுல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து யாரு கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுவதற்கு யாரு அதிகமான இடங்களை கொடுக்கறாங்க, யாரு மீனவ சமூக மக்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கறாங்களோ அந்த கட்சிக்கு வந்து 2026 ஆதரவு அளித்து வாக்கு போடுவீங்க. ஆமா, அதுதான் உண்மை. மேலவையிலையும் சரி, நாடாளுமன்றத்திலையும் சரி, சட்டமன்றத்திலையும் சரி, எங்களுக்கு வந்து உள்ளாட்சியிலையும் சரி, மேயர் பதவிகள்லையும் சரி, அதிகமான இடங்களை எந்த கட்சி கொடுக்குதுன்னு சொல்லி எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணுறோம். இன்னைக்கு மீனவர்லாம் தெளிவாயிட்டோம். மீனவர் அமைப்புகள்லாம் நாங்கள் ஒன்றா தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆட்சியை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றுமே செய்யலை. வெளிப்படையாக பார்த்தா மற்ற ஆட்சிகளை விடவும் இந்த ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தது மக்களுக்கு கசப்பான நிலைமையில போயிட்டு இருக்குது. ஏமாற்றம். முதல்வருக்கு வந்து 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி எதுவுமே மீனவ மக்களுக்கு நிறைவேற்றல. அதாவது நாங்க எதிர்பார்க்கறதுங்கிறது வேற, அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதுல சின்ன சின்ன விஷயங்களை செய்தது வந்து மேற்கோள் காட்ட முடியாது. மேஜரா நீங்க தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே வந்து மீனவர்ல பழங்குடியினர் பட்டியல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான எந்த ஒரு துருமை தூக்கி போட்ட மாதிரி தெரியல. அதே நேரத்தில் மீனவர்களுக்கு வந்து விசைப்படகுகளுக்கு டீசல் மானிய உயர்வை வந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து 100 லிட்டரு 50 லிட்டரு வருஷத்துக்கு கூட்டுறீங்க. அதுவும் வந்து 3 ஆண்டுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து 100 லிட்டரு 200 லிட்டரு உயர்த்தினீங்கன்னா விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகலை. நீங்கள் கடலை குப்பை தொட்டி ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் நீண்ட தூரம் போய் மீன் பிடிக்க வேண்டியதுக்கு. ஆனால் அன்றைக்கி வந்து பணவீக்கத்தினால மக்களுடைய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியின் காரணமாக நாங்கள் அதிக செலவு பண்ணி போய் கொண்டு வர்ற மீனுக்கு விலையே இல்லை. அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து யாருக்கோ வேலை பார்க்குற மாதிரி ஃபார்மல் கலந்துருக்குது, இது கலந்துருக்கு, அது கலந்துருக்குன்னு சொல்லி வந்து நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி காட்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க. அதாவது 2026 மீனவ சமூக மக்களுடைய தேவைகளை எந்த கட்சி நிறைவேற்றி தருவதாக உறுதி அளிக்கிறதோ அந்த கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து ஆட்சியில் அமர செய்வோம் என்பதுதான் மீனவ சமூக மக்களின் கோரிக்கையாக உள்ளது, விருப்பமாக உள்ளது. சரி சார், உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.